அப்போ இந்த ஃப்ளைட் வந்து இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி டேக் ஆஃப் ஆக முடியல அதில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு ஒரு ஏரோடைனமிக் ஃபேக்டர் ஒன்று. இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து பிளெயினுடைய டெயில் விங்கில் இருக்கக்கூடிய கிராக்கர்ன்னு இருக்குது அந்த லைன், அந்த லைனுக்கும் டைரக்ஷன், விண்டோடைய டைரக்ஷனுக்கும் இடையில வரக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து நீங்கள் வந்து ட்ராக் கம்மியாக இருந்து லிஃப்ட் அதிகமாக இருந்தோ, இல்லை லிஃப்ட் அதிகமாக இருந்து ட்ராக் கம்மியாக இருந்தோ மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னா, ஸ்டீப் ஆயிடுச்சுன்னா, ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஸ்டீப் ஆச்சுன்னா டேக் ஆஃப் ஆகாது, ஃப்ளைட் ஃபால் டவுன் ஆகிடும். அப்போ இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து ஸ்டீப்பாக எடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த டேக் ஆஃப் ஆக முடியல. திரும்பி இப்படி வந்த ஃப்ளைட்டு இப்படி திரும்பி வந்து கிளம்பி மேலே ஏறணும், அது ஏற முடியல. ஏற முடியாத காரணம் ஒன்று, என்ஜின் வந்து ஒரு சின்ன பவர் அவுட்டேஜ் இருந்தாலும் அந்த இடத்துல, ஏன்னா இப்போ நீங்கள் 1.6 மேக் ஸ்பீடு, 84 கிலோ நியூட்டன், அதாவது எப்படின்னா 84 ஒரு கிலோ நியூட்டன்னா 101.8 கிலோகிராம், 101 கிலோகிராம் 1 கிலோ நியூட்டன்னா. அப்போ 84 கிலோகிராம்னா 8.4 டன்னு.